பண்ண முடியாது. உலகிய கடந்தவங்க தான். சரி, அப்புறம் திருமணப்படம் நல்ல நாள் வந்தது, திருமணம் செய்து கொடுத்தாரு. இதை வந்து செய்தி ஒன்று அதிகமாக நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இந்த படத்தை அப்படியே தள்ளிடலாம். 18வது பாடலுக்கு பாருங்க. சிக்கன வடிவினன், சிக்கன வடிவு, அறிவுமயமான வடி. கணம் என்ற சொல்லிட்டு மயம் அர்த்தம். சிக்கன வடி, சிக்கனவா வீசுகரம் உண்மையோட. ஆக சிக்கனவா வீசுகரம் இக்கன போடுவாங்க, அப்படி போடக்கூடாது. சிக்கன வா, அறிவே மயமான வகனம் அப்படின்னு. சிற்கன அப்படிங்கிறது சித் என்று சமஸ்கிருதம், கணம் என்றும் சமஸ்கிருதம் சொல்லலாம். ஆனால் தமிழ கணமும் உண்டு, அது போக இது வேற. அப்போ இந்த சித் என்று சொல்லும், கணம் என்று சொல்லும். தமிழ் வரசொல்லா இருந்தாலும் தமிழ் முறைப்படி சித் சிற்றனவா மாறும். சிற்கன, சிக்கன, சிக்கனன் பாடப்பட்டிருக்கோம். சிக்கனன் பாடம் இருந்தாலும் கூட அதோட உண்மை வடிவம் என்னன்னு கேட்டால் சிற்கன வா. சித் அறிவு, கணமயம், வா என்று வகங்கள் விழுது. அறிவுமயமான வகம், அதான் திருவருள் சக்தி. ஞானமயமான திருவருள் சக்தி, அதான் இங்க முதல். சிற்கன வடிவினன் செங்கையுள் உமை நற்கரம் நல்குது. நாற்கரத்துக்கான காலாச்சு நற்கரம் தான், அது நச்சுப்படி. நன்று போற்றுவி, புத்தகத்துக்கு நாற்கரம் தான் இருக்கு, அது வேண்டியது. நற்கரம் நல்கு, அதான் மோனை. நற்கரம் நல்கு நன்று போற்றுவி, நிற்கு இவள் தன்னை யான் நேர்ந்தனன். நன்று போற்றுவி, இவள் ரொம்ப காவந்தா சொல்லுவோம், கைவிட்டாத. உலகியத்தை சொல்ற மாதிரி சொல்லலாம். இவனுக்கு தெரியும் உமையம்மைனா இவள் அப்படி. ஆனால் உலகியத்தை சொல்ற முறைப்படி சொல்லலாம். நிற்கு இவள் தன்னை யான் நேர்ந்தனன் என பொற்கரம் தரு புனலோடு இருந்தனன். தாரை வாசி கொடுக்கும், பொற்கரம் தரு புனலோடு இருந்தனன். அந்த சிக்கன வாழ்வுதான் அந்த பாட சொன்னேன். அப்பொழுது சிவபெருமான் அவள் ஏற்றுக்கொண்டான். எல்லாரும் வாழ்த்து சொன்னார்கள். பிரம்மா திருமண சடங்குகளை செய்தான். அந்த சமயத்துல சிவபெருமான் மறைந்து நின்று மறையும் அந்த சொன்னார்ல, அந்த மறையும் என்பதுல பொருள் விசேடம் சொன்ன அந்த பொருள் விசேடம் இதை தெரிஞ்சாதான் தெரிய முடியும், இல்லைன்னா தெரிய முடியாது. அன்னுழி உருவமும் அருவும் ஆவியும் முன்னுறும் உணவுமாய் உலகம் யாருக்கும் நன்னயம் உணர்த்தியே நன்னும் நாயகன் தன் ஒரு ஒளித்தனன் அருளின் தன்மையா. இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு, பல வகையில முக்கியமான பாட்டு. அன்னுழி அந்த இடத்துல அர்த்தம், ஒளினா இடம். அன்னுழி உருவமும் அவ்வுழின்னு வரணும், அவ்விடங்கள் அன்னுழி. அன்ன ஒளி, அத்தகைய இடம் அப்படின்னு அர்த்தம். அதனால அன்மொழின்னு வரும், இல்லைன்னா அவ்மொழின்னு வரும். என்பது சுட்டு, அது அன்ன என அத்தகைய, அது போன்ற என்ற ஓம உருவங்களை சொல்லா வருது. அப்ப அன்ன ஒளி அன்மொழி. இதெல்லாம் தமிழ் படிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சது வழி. இதெல்லாம் தெரிஞ்சாலும் ஒரு காப்பியது. இதை போல வேற ஏதாவது இடம் வந்தாலும் கூட அந்த இடத்துல இப்படி அர்த்தம் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு பண்ண முடியும். உருவமும் அருவும் ஆவியும் முன்னுறும் உணவுமாய் உலகம் யாவிற்கும் நன்னயம் புலத்தியே நன்னும் நாயகன். நாயகன் தலைவன், வழிகாட்டுபவன். நாயகன் என்று சொல்லிட்டு தலைவன் நாம் அர்த்தம் சொல்றோம். அதுக்கு பொருள் என்னன்னு கேட்டா வழிகாட்டுபவன். நயனங்கிற சொல்லிலிருந்து வர்றதுங்க. நாயனார் என்பதெல்லாம் வழிகாட்டுபவராக இருக்கும். அது நயனம் என்ற சொல்லிலிருந்து வரலாம். அதேதான் நாயகன். கருத்து பொருள் தான் கடமை. சொற்பொருள் வேற, கருத்து பொருள் வேற. எந்த சொல்ல எடுத்துக்கொண்டாலும் எந்த சொற்பொருள் உணர்த்துகிறதா கருத்து பொருள் உணர்த்துகிறதான்னு பார்க்கணும். சில இடங்கள்ல தான் சொற்பொருள் மட்டும் இருக்கும், சில இடங்கள்ல சொற்பொருள் வேற கருத்து பொருள் வேறையா. நாயகன் அவன் என்ன செய்வான்? உலகம் யாருக்கும் நன்மை
நன்னயம் புணர்த்தியே நன்னும் நாயகம். ஏன் இவ்வளவு மேல அடைமைப்படுறான்னு கேட்டா, இப்போ அந்த கதையை நம்ம கேட்டுக்கிட்டே வரணும். லட்சம் கவர்மெண்ட்னா பெருமாள் வர கேட்டான், உன்னுடைய மனைவியாக இருக்கின்ற திருவடி சக்தியை எனக்கு மகளாக வர வேண்டும், அவளை நீ வந்து திருமணம் பண்ணி கொள்ள வேண்டும், அவளை நான் உனக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டான். அப்போ பெருமான் கொடுத்தார். அதனுடைய உமையம்மை வந்து குழந்தையாக வந்துருந்தார். பெருமான் வந்தாரு, திருமணம் காலம் முடிச்சு திருமணம் பண்ணி கொடுத்தார். எல்லாம் ஒழுங்காக தான் நடந்துட்டு. ஏன் சிவபெருமான் இப்ப மறைஞ்சார்? இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்படி பண்ணலாமா, இது தகுதி இல்லையே அப்படின்னா அங்கதான் அவன் பண்ணது சரி, சிவபெருமான் மறைஞ்சது சரி அப்படின்றது நம்ம சொல்லி காட்டுறோம். எப்படி சொல்லி காட்டுறது? உலகம் யாருக்கும் நன்மயம் புணர்த்தியே நன்னும் நாயகம். எல்லா பொருளோடும் கலந்திருக்கிறோம், எல்லா பொருளுக்கும் நன்மையையும் நீதியையும் உணர்த்தி கொண்டிருக்கோம். நயம், நீதி, நன்மை, இன்பம் அப்படின்னு நன்னயம் உணர்த்தியே நன்னும் நாயகன். அவன் இப்படி பண்ணுவானா? பண்ண மாட்டான். அப்ப பண்ணதுக்கு ஒரு காரணம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அதுதான் இந்த கந்தபுராணத்துல இந்த தட்சிண வரலாறு முழுவதையும் அடைத்துக் கொண்டிருக்கும். சிவபெருமான் தான் முதற்கடவுள், மற்ற திருமால் முதலியவர்கள் ஆன்மவர்கள். சில பேர் ஏதோ ஒரு காரணத்தினால அறியாமையினாலும் இருக்கலாம், அதுல வேறு விதமான கர்வத்தினாலும் இருக்கலாம், சிவபெருமானை விட்டு வேற ஒருத்தர் முதற்கடவுளாக கொண்டு வைப்பாங்க. அப்படி வைக்கிறது தவறு. அது சிவத்துக்கு அபராதம் பண்ணினதாக ஆகும். அப்படி சிவாபராதம் பண்ணினவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இதை உலகத்துக்கு உணர்த்த வேண்டும். தட்சணை வச்சுதான் உணர்த்தணும். தட்சணை வச்சுதான் அதை உணர்த்த வேண்டும். அப்போ இது சாதாரண எப்போ திருமணம் பண்ணி கொண்டு போய் தட்சணோட உறவாக இருந்தாருன்னா இதை உணர்த்த முடியாது இல்லையா? அப்ப தட்சணை மாறுபட வச்சு அது ஏன் அவனை மட்டும் மாறுபட வைக்கணும்? அது ஒரு கேள்வி வருது இல்லையா? தட்சனுக்கு ஆரம்பத்திலேயே உள்ளுக்குள்ளால ஒரு உணர்வு இருக்கு. அந்த உணர்வு இருக்குங்கிறது எந்த இடத்துல தெரியுதுங்களா? பிரம்மா இடத்துல ஒரு கேள்வி கேட்டான். பரம்பொருள் தன்மையெல்லாம் சொல்லி இந்த பரம்பொருள் தன்மையை உடையவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அவன் என்ன சொன்னா, என்னையும் திருமாலையும் உட்பட படைத்து எங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்து காத்துக் கொண்டிருக்கின்ற அவன் தான் பரம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். படைத்தல் தொழில் செய்கிறவன் நீ, காத்தல் தொழில் செய்கிறவன் அவன். உங்க ரெண்டு பேரையும் விட்டு அழித்தல் தொழில் செய்வதும் எப்படி முதல்வனாக ஆவான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அதான் வேறெல்லாம் படிச்சது இருந்தானா அப்படின்னு சொன்னான். அந்த உள்ளுணர்வு அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கு. யாரு? தட்சணன். சிவபரம் போது எப்படி கொண்டால் ஆகணும்? அவன் அழித்தல் தொழில் செய்கின்ற ஒரு தொழில் செய்கின்ற கடவுள் தான் அப்படிங்கிற உணர்வு தான் அவனுக்கு. அழித்தல் தொழில் என்ற ஒரு தொழில் செய்கின்ற கடவுள் வேற, அவருக்கு ருத்ரன். சிவம் என்ற கடவுள் வேற. சிவம் 5 தொழில் செய்வது. 5 தொழில் செய்வது மட்டுமல்ல, படைத்தல் தொழில் செய்கின்ற பிரம்மாவுக்கும், காட்டுத் தொழில் செய்கின்ற திருமாலுக்கும், அழித்தல் தொழில் செய்கின்ற ருத்ரனுக்கும் அந்தந்த தொழிலை கொடுத்து அதற்குடி அதிகார சக்தியை கொடுத்து வைத்திருப்போம். அவர்தான். இது தெரியாம சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிரம்மா விஷ்ணு ருத்ரன், இந்த ருத்ரன் தான் சிவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கொள்கையில நின்னவையா தட்சன். தட்சன் இந்த கொள்கையில தான் இருந்தான் என்பதற்கு அடையாளம் எங்க இருக்குன்னு கேட்டா, உபதேச படம் அந்த காண்டத்துல முதல்ல அங்க பிரம்மாவோட அவன் கேட்ட கேள்வியில இருக்கு. அது இவனுடைய உள்ளத்தை விட்டு இன்னும் நீங்கல. பிரம்மா செய்த உபதேசத்தினால் நீங்கல. இப்ப என்ன பண்றார் சிவபெருமான்? அவனுக்கு ஒரு நல்லதை செய்து, அந்த நல்லதிலேயே ஒரு கெட்டதை செய்து, கடைசியா கொண்டு வந்து அவனை தண்டித்துதான் இதை உணர்த்த போறார். தண்டித்துதான் உணர்த்த போறாருன்னு இந்த கதை முடிவுல நீங்க தெரிந்து கொள்ளலாம். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம். அது எப்ப முடியுமா தெரியல. அதை இப்பவே சொல்லிட்டேன். இப்போ பெருமான் மறைந்து போறார். அதனால தட்சனுக்கு கோபம் இங்கதான் ஆரம்பம். இந்த கோபம் எப்படி படிப்படியா வளருது, காப்பி எடுத்துட்டு அதான் பார்க்கணும். ஒரு பாத்திரத்தினுடைய குணாதிசயங்களை எப்படி வளர்த்து கொண்டு போகிறார். தொட்ட உடனே வந்துடுறது இல்லை, படிப்படியா வளரணும். அது முற்று பெறணும். முற்று பெற இடத்துலதான் அது முடிவு கிடைக்கும். அது வந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி இது முதல் இடம். 2வது இடம் என்னன்னு கேட்டா, உமையம்மை பெருமான் பிரிந்து போனதுனால நான் மீண்டும் தவம் செய்வேன் அப்படின்னு தவம் செய்து கொண்டிருக்க பொழுது பெருமான் வந்து உமையம்மையை கூட்டிட்டு போயிட்டார். இப்ப 2வது இடத்துல என்னடா வந்தா போயிட்டு அப்படின்னு எல்லாரும் என்ன பண்ணாங்க, தட்சனுக்கு சுற்றி சொல்லி, என்னன்னாலும் தாச்சாரியனுடைய மகள், நீ அவர் திருமணம் பண்ணிக்கிட்டு அவ
அவங்க ஒண்ணு அவமதிச்சு போனாலும் கூட நீதான் உலகிய, அதனால நீ அவனை போய் பார்த்துட்டு வர்றதுதான் நல்லது. அந்த தட்சனுக்காக சொல்லல, இவங்களுக்காக சொன்னாங்க. அவங்க ரொம்ப அழகா பாடிக்கிறார் அந்த இடத்த நம்ம கச்சேரி சிவாச்சாரம். இவங்களுக்காக பாடினாங்க எப்படின்னு கேட்டா, தட்சனோ சிவபெருமானால கோபமுடையமா இருக்கான், இவர்களுக்கு சிவபெருமான் மேல பக்தி உண்டு. ஆனா தட்சனுடைய முன்னிலையிலே சிவபெருமான் மேல பக்தியை காட்டுறது இவங்களுக்கு பயம். என்ன, இவன் தேவர்களெல்லாம் நிறுவக்கூடிய ஆற்றலை இவன் பெற்றிருக்கான். அதனால என்ன பண்ணாங்க, எப்படியாவது இவன் சிவபெருமானோட சமாதானம் பண்ணி வச்சுட்டா அப்புறம் நம்ம சிவபெருமான ஒழுங்கா பக்தி பண்ணலாங்க. தங்களுடைய சுகம் அது இருக்கு, அதுக்காக எல்லாம் சொன்னாங்க. இவன் என்ன பண்ணா, சரி பரவாயில்ல ஒரு தடவை போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். போன பொழுது வாசல்லையே பூதகணங்கள் இருந்து நீ ஏன் உள்ள நுழையா அப்படின்னு தடுத்து. இப்ப 3வது இடம் கோபம் அதிகமாயிடுச்சு. அப்புறம் வந்தான், யாரும் சிவபெருமானை மதிக்கக்கூடாது, சிவபெருமானை வேள்வி செய்யுமாறு கருதி வேள்வி செய்து அது கொடுக்கக்கூடாது அப்படின்னா ரொம்ப நாள் ஒன்று தான் வளர்ந்தது. பிரம்மா ஒரு வேள்வி நாமாவது செய்வோமே அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்ப போய் சிவபெருமானை கூப்பிட்டாரு. பையனை சொல்லிதான் ஆரம்பிச்சுட்டு சரி அப்படின்ட்டான். கூப்பிட்டாரு, திருநெல்வேலி எல்லாரும் வந்து வேண்டி வரலாம். சிவபெருமான் சாப்பிட திருநெல்வேலி தட்சனுக்கு கோபம்னாலும் கோபம் எப்படி படிப்படியா வளர்ந்துட்டு ஒரு பத்தி தான் நீங்க காப்பிய குறவர் செய்யறது. அந்த கதை வளர்ச்சியில பாத்திரத்திலே பண்டு நல்லும் வளரணும். அப்படி வரும் கூட்டா அவன் தான் வரணும். அதை விட்டுட்டு இவனை கொண்டு வந்து முன்னால வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி போகணும். அப்புறம் திருநெல்வேலி சாப்பிடும் நீ என்ன இங்கே வேண்டி நடக்காது, வேண்டி நடக்கலாம் அது போல யாருமே வேலை செய்யல. அப்புறம் தட்சன் நானே வேலை செய்யறேன். அந்த வேலையில தான் அங்கதான் சிவபெருமானை நீக்கிவிட்டு திருமாலை தலைவராக பட்டு வைக்கிறேன்னு வச்சார். பதிப்பொருள் சிவம், பசுவர்க்கத்தை சேர்ந்தது திருமால். பசுவர்க்கத்தை சேர்ந்த ஒருவரை பதிப்பொருளாக கொண்டு வச்சு யாகம் செய்ய போறார். ஆனா இவன் செய்வேன்னு அப்படி செய்வது தப்பு என்று அந்த யாகம் சங்கரிக்கப்பட்டது. அந்த யாககர்த்தாவாக இருந்த தட்சன் தண்டிக்கப்பட்டார். அப்போ ஒரு உண்மை உணர்த்தப்படுகிறது, சிவம் பதிப்பொருள், மற்றவர்களெல்லாம் பாசங்கள் உயிர் வர்க்கங்கள். உயிர் வர்க்கங்களை தலைவராக கருதக்கூடாது. அவருடைய அருள் இருக்கிற வரையிலும் அந்த அருளின் வழியில இவர்கள் செயல்படுவார்கள் என்று இவர்கள் சுதந்திரமாக செயல்படக்கூடிய இதை உணர்த்துவதற்கு தட்சன் என்னும் பாத்திரத்தை பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா அவனை ஏன் பயன்படுத்தணும்னு உங்களுக்கு பதிலே சொன்னா, அவனுக்கு அந்த உணர்வு அடிப்படையில் இருந்தது. அந்த உணர்வு களையணும், அடியோட களையணும். அடியோட களையணும்னா என்ன பண்ணணும், அவனுடைய குணத்தை அப்படியே வளர்த்து கொண்டு போய் கடைசியில் அதை அடித்து அதன் பிறகு அவனுக்கு அந்த உணர்வை உணரணும். அப்படி உணர்த்தாதான் அவன் உணர முடியும். இதுக்காக அப்போ சிவபெருமான் இப்ப செய்யறது சரியா தப்பா? கடைசியில் அவனுக்கு அந்த உணர்வு வந்துருங்களா? வந்து அப்ப சிவபோசி செய்தார். சிவபோசி அதெல்லாம் பாடியிருக்கான். அதனால சிவபெருமான் செய்யறது தப்பு அப்படின்னு யாரும் நினைச்சக்கூடாதுக்காக கச்சேரி சிவாச்சாரியர் என்ன பண்றாரு இந்த இடத்துல, உலகம் யாருக்கும் நன்னயம் புணர்த்தியே நன்மை நாயகன். எல்லாருக்கும் நன்மையை செய்து அவர்களோட சேர்ந்து இருந்த தலைவர். உலகம் யாருக்கும் நன்னயம் புணர்த்தியே நன்னும் நாயகன். இவ்வளவு நேரம் இங்க போட வேண்டிய அவசியம் ஏன் வருது அப்படின்னா, அதான் அந்த கதையை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இவ்வளவு தட்சன் அன்பா செய்தானே, நாட்சாயனே அவ்வளவு பக்தியா இருந்தானே, கல்யாணம் நடந்த விட்டு ஓடிடலாம். ஏன்னா பைத்தியக்கா இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா நாம என்ன பண்ணுவோம்? கோவிலர் பேர் சொல்லி இருக்கிறாரு, காசு கட்டியாச்சு, இனி மகளிர் தான் பாக்கி, அதுக்குள்ள மாப்பிள்ளை கொஞ்சம் இருக்க வர்றேன் அப்படின்னு போனா அந்த மாப்பிள்ளை அந்த மாதிரி ஆகி வச்சு கல்யாணம். அப்ப நம்ம வந்து சிவபெருமான் தான் போய் சொல்லுவோம். சிவபெருமான் யாரும் போய் விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது ஒரு காரணம் பற்றி நிகழ்கிறது அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானுடைய தன்மை வந்து உலகம் யாருக்கும் நன்னயம் புலத்தியே நன்னும் நாயகன். ஏன் அவனுக்கு அந்த வேலை அப்படின்னு கேட்டா, அவன் தான் எல்லாருமா இருக்கான் பாருங்க. உருவமாக இருப்பான், அருவமாக இருப்பான், ஆவியாக இருப்பான், ஆவிக்கு உணவாக இருப்பான். இறைவன் உயிருக்கு உயிராக, உயிருடைய அறிவுக்கு அறிவாக தெரியும். ஊனாய் உயிரானாய் உடலானாய் எல்லாரும் இல்லை, எல்லாமாக இருக்கான். ஜடப்பொருளோடு சுற்றுப்பொருளோடு கலந்து அவையாக இருக்கான் இல்லையா? அதனால அவனுக்கு அது கடமை. அதனாலதான் அவன் அந்த இடத்துல மறைந்தான் என்பது இந்த பொண்ணு சொல்றார். இதுல சிவத்தினுடைய லட்சணத்தையும் சொல்லியிருக்கார். சிவம் எப்படி இருக்கும்? உருவமாக இருக்கும், அருவமாக இருக்கும். ரெண்டும் சொன்னா என்ன தான்? மூணாவது அருவமாக இருக்கும். அப்புறம் ஆவியாக இருப்பான்.
ஆதிக்கு உணர்வாக இருப்பான். அப்புறம் உலகம் யாருக்கும் நன்னயம் செய்பவனாக இருப்பான். ஆகையினாலே அவன் இப்பொழுது மறைந்ததும் தட்சனுக்கு நன்னயம் செய்வதற்காகத்தான். தட்சனுக்கு இப்படித்தான் நன்னயம் செய்யணுமா? உபதேசம் பண்ணி நன்னயம் பண்ணுவான். உபதேசம் பண்ணி கேட்கிறவனா இருந்து அவன் பிரம்மா உபதேசம் பண்ண போதே கேட்டிருப்பானே. பிரம்மாக்காக கேட்டான், பிரம்மா உள்ளதான் சொன்னான். ஆனா அவன் ஏற்றுக்கலையே. வரம் பெறுவதற்கு மட்டும் சிவபெருமான் தேவையா இருந்தது. அப்புறம் கடைசியில இல்ல நான் தான் சிவபெருமானே விளக்கு ஆற்றல் எனக்கு இருக்கிறது. அப்ப சிவபெருமானே அவனுதான் மற்ற தேவர்கள் ஒரு ஒன்று நினைச்சான். இந்த உணர்வை போக்கும், இந்த உணர்வை போக்குவதுன்னா இந்த அளவு பொருள் கண்டித்துத்தான் அதை, அதாவது சில குற்றங்கள் எடுத்துக்கொண்டா நீங்க இருங்க, சில குற்றங்கள் அடித்து திருத்தினாதான் நீங்க. இதை அடித்து திருத்த வேண்டிய குற்றம். அதுக்காக தான் பெருமான் அப்படின்னு நம்ம நல்லா கேட்டுங்க. நீங்க ஒரு நாளைக்கு கந்தபுராணத்தின் சொல்லிட்டு கந்தபுராணத்தில் தட்சன் என்று பார்த்தோம் அப்படின்னு யாராவது பேசணும். நான் எதாவது பார்த்துட்டேன். விளையாட்டு சொல்றீங்க, காப்பிய பொழுது பச்சாதான் சொல்லணும். கந்தபுராணத்துக்கு நாளைக்கு வருவோம். மறைந்தனன் இருத்தலும், அப்புறம் மறைந்து வர கணவனை கண்ட காணல. அதனால காய்ச்சாணி மிகவும் வருந்தினான். தட்சனும் மிகவும் வருத்தப்பட்டான். ஆனாலும் வந்தவன் மேல குறை இல்லை, என் மேலதான் குறை என்று உமையமை நினைக்கிறார். நான் செய்த தவம் சிறிது, ஆகினாலே இது முற்று பெறவில்லை, இன்னும் தாம் செய்வது. இதுதான் பெரியவங்களுடைய. மற்றவர்களால் பட்டு சொல்ல மாட்டாங்க, தன்மையிலாலும் பட்டு செய்யவில்லை. அது மாதிரி செய்தவன் சிறிது என்று நினைத்து மீண்டும் அவனுடைய தாய் சொன்னான், உங்கள் கணவன் பெரும் வாயில் தவமே இன்னும் உயர்த்து. இந்த தவத்தினால்தான் அவன் வந்தான், இன்னும் தவம் செய், அவன் வந்து உன்னை அழைத்துக் கொண்டு போவான் என்று வேதவழி சொன்னால். ஆகையினால உமையம்மை மீண்டும் தவம் செய்ய ஆரம்பித்தார். 28வது பாட்டு கொஞ்சம் விஷயம் இருக்குது, அது சொல்ல கேட்டுட்டான். அன்னை வாழி இது கேட்மோ அகிலம் முழுவதும் அடித்தனையார் என்ன போலும் நின்றுவே யாண்டும் நீங்கா நின் கணவன் தன்னை மறைக்கும் மறைவுளவோ தவத்தை அழிப்பான் நினைந்தனையோ உன்னல் அறிதாம் ஒரு நாடல் முழுவதும் ஆடி கொண்டிருப்பான். ஆகினால வாழ்க்கையில் யோசனப்பட்ட மனத்தில் தொடர் வரும் நின் மகிழ்ந்தனையும் உந்தனையும் நோக்கமுற்றோம் தஞ்சம் என நுகர்வு செய்யா வினையாவும் போக்கவிட்டோம் தோற்றம் ஒரு குறைவும் தீர்ந்தோம் போக மனம் தேக்கவிட்டோம் உயிரும் யாம் செய்யும் தவமும் சிறிதல்ல. நாம் செய்த தவம் சிறிதில்லை. நம்ம தவம் சிறிதா இருந்தா எவ்வளவு பெரிய இறைவன் தனது சக்தியை நமக்கு குழந்தையாக கொடுக்க மாட்டான். அவனே வந்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே இதை வைத்துக் கொண்டு நம்முடைய தவத்தை அடக்க முடியாது. ஏதாவது காரணம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். என்ன இயம்பி வாழ்க்கெடுப்ப இறைவி அவன் கண்டு இருந்து அருள் செய்து அன்னார் பொய்தல் ஒரு விளையாட்டு பொய்தல் பொருட்களை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் அடிக்கடி வரக்கூடிய சொல்லல. விளையாட்டு அருமானவனை புரிவாராய் முன்னா முன்னை கடிமாறம் உயர்ந்து போன்றார் இவ்வனைக்கும் நாரணனை முதலாக நோக்கி நலி முன்னிலைதான். எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. 32வது குழந்தை பாருங்க. மனைவி ஒரு பக்கம் வருகிறா, மகள் ஒரு பக்கம் வருகிறா. தட்சனுக்கு இவ்வளவு சிறப்பா நம்ம கல்யாணத்தை செய்ய ஆரம்பிச்சோமே, அது இப்படி கலைந்து போயிட்டேன் ஒரு வருத்தம். இங்கதான் தட்சனுடைய கோபத்தை தொடங்கியிருக்கிறார். இது எப்படி படிப்படியா வளர்கிறது இனிமே பார்க்கணும். 32ஆம் பாட்டு. நோக்குற்று அணைய பான்மைதனை மொய்தில் தக்கன் நனி கனன்று மிகவும் கோபம். நனி கனன்று தீக்கண் கரங்க வெய்விட்டு செம்பொற்கடக கை உடைத்து மூக்கில் கலந்தொட்டு அறம் புகுந்த முருகல் செய்து முடி துளைக்கி, இதெல்லாம் கோபத்தினுடைய வைப்பாடு. முடி துளைக்கி ஆக்கத்தோடு யாம் புரி மதுவை ஆக்க அழகிறது. ரொம்ப நல்லா இருக்கு, நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னா. ஆனா நல்லா இல்லைன்னு அர்த்தம் குறிப்பிட்டு சொல்றது. ஆக்க அழகுது வரந்தான் உலகம் பெற்றினான் மத்தியன் மகதோவையும் வாரா இறந்தான் அதனை யான் வினவி இயல்பின் மதுவை முறை நாடி நிறந்தாடுகின்ற குரல்கான நெறியால் நேர்ந்தேன் நேர்ந்தரத்தில் கறந்தான் யாரும் நானவர் நவை என்று இருப்பார். இந்த பாட்டுல தட்சனுடைய தன்மை எப்படி எழுதிப்பார். வரந்தான் உதவும் பெற்றியினால்
அவன் கொடுத்த வரம். அந்த கொடுத்த வரத்தினாலே மற்ற என் மகளூருவையும் வாரா மகள் வந்து இறந்தான். இங்கதான் அவனுடைய குட்டி மாறுங்க நல்லா தெரியுது. இறந்தான். உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு யாசகமா கேட்டாங்க. இறந்தான். மேல பார்க்க சொன்ன வரத்தை மறந்தான். இப்போ அவன் வந்து என்னை யாசகம் பண்ணி கேட்டான். போனா பொழுது கொடுத்தேன் அப்படிங்கிறான். இறந்தான். அதனை யான் வினவி அதை கேள்விப்பட்டு இயற்பின் வதுவை முறை நாடி முறையா எப்படி திருமணம் பண்ணணும் அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நிறந்து ஆறுகின்ற சுரர்கான தேவர்களெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க. காண நெறியால் நேர்ந்தேன். நேர்ந்ததற்கும் கறந்தான். எல்லாருக்கும் ரொம்ப அவமானமா போச்சு. யாரும் மானமுறைன்னா குற்றம் உண்டாகும் கிடையாது. மானம் என்ற குற்றம் வந்து போட்டு அவமானங்கள் உள்ள விஷயம். நான் என்ன தப்பு பண்ண, ஒரு தப்பு பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல 34வது பாட்டு பாருங்க. அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சான். அதுக்காக நான் என்ன பண்ணுவோம், துணையும் தொன்மை கடிவினையை உண்மையாக்கி வேத விதிப்படி நான் திருமணம் பண்ணி கொடுத்தேன். அதை ஒரு அற்பமான செயல்முறை ஆக்கிட்டானே. உண்மையாக்கி ஊரு குணத்து எல்லாருக்கும் துன்பத்தை செய்து எனையும் பழியின் மூழ்கிவிட்டு வந்தவங்கெல்லாம் என்னை பழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனையும் இறையும் என்னாது ஒழித்தானே. ஆனா ஒரு மனுஷனா அப்படிங்கிறான். அணையும் தாதையும் தமரும் ஆறும் இன்றி அவன் ஒரு அநாத பையன். அவனுக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லை, சொந்தக்காரன் இல்லை. உண்மைதானே, அவனுக்கு அன்னை இல்லை, தந்தை இல்லை, உறவினர்கள் இல்லை. ஆனா இவன் படிக்கிறான். அன்னையும் அன்னை என்பது அனைவரும், தாதையும் தந்தை, தமரும் சுத்தத்தார், ஆறும் இன்றி அரண் பொதுவே மனை என்றாலும் ஒரு பித்தன். அவனுக்கு வீடு கூட கிடையாது. எங்க இருப்பான், ஒரு பொது இடத்துல இருப்பான். அரண் பொது இதுங்கிறது சிறந்த சபைய. ஆனா இவன் சொல்ற போது அதல்ல, ஊர் பொது இடம். இப்போ ஊர்ல நமக்குன்னு ஒரு வீடு இருந்தா வேலைக்கு போனா வேலை வச்சு வீட்டுக்கு போயிடும். நமக்குன்னு ஒரு வீடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, கூலி வேலைக்கு போவோம். கூலி கிடைச்சா பக்கத்துல எங்க சாப்பாடு கடை இருந்தா நாங்கள் காசு கொடுத்து சாப்பிட்டு சரி ஜோனிங்க வந்து கொடுத்துப்போம். ஊர் பொது இடத்துல மரத்துல சக்கரத்துல கோயில்ல எங்கேயாவது படுத்துப்போம். அந்த மாதிரி இவனுக்கு அன்னை இல்லை, தந்தை இல்லை, உற்றார் உறவினர் இல்லை, சொந்த வீடு கூட கிடையாது. பொதுவில் வந்து உட்கார்ந்து கிடப்பான். அப்படிப்பட்டவனுக்கு நான் என் பண்ண கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அதன் பொதுவே மனை என்றாலும் ஒரு பித்தன். இவன் வேஷம் போட்டுட்டு வந்தான் பிராமணன் மாதிரி. மறையோனாகி, ஆமா மறையோனாகி மயில் போகும். இந்த பாட்டு 2 பொருளும் படம். அதான் நிந்தா துதின்னு சொல்லு. கச்சன் நிந்திக்கிறான், அது துதி இல்லை. ஆனா அது நிந்தித்ததுதான் அவனுக்கு துதி. அதான் உண்மை பொருளாகும். அவன் மறையோன் அந்தன். ஆயிற்று மீதே அவனியத்தை அறிந்தேன். இன்னார் யானையற்கு தீயுற்றனவே உணர்ந்து நின்றி திருமாவளவனான் தேவதமை கோபுற்றிடம் நம் புறத்து என்று கோபம் விட்டு புனிதன் செய் மாயத்தினையே நீ உண்ணி வந்தான் செற்றம் பொதில்தான். தொடர் ஞாபகம் அதான் அந்த கோபத்தினுடைய வளர்ச்சி. செற்றத்தை உலகத்துக்கூட பொதிந்து வைத்துக் கொண்டான். கோபத்தை மனதுக்கூட வைத்துக் கொள்ளக்கூடாது. கோபத்துக்கு செற்றம்னு ஒரு சொல்லுவாங்க. ஆனா கோபமும் செற்றமும் ஒன்றில்லை. கோபம் என்பது அப்போது தோன்றி அப்போது முடிஞ்சு. செற்றம் என்பது இருக்கிறத அப்போது தோன்றி முடிஞ்சு போனாலும் கூட முடிஞ்சு போன மாதிரி தெரியுமா தவிர உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதா செற்றம். அதே உலக வழக்கத்துல கருவு கொள்ளுதல். கருவு கொண்டு நீங்க போட்டு கடந்து கண்டே கருவு கொள்ளுதல். அவன் கருவம் வச்சுட்டு இருக்கிறான்டான்னு சொல்லுவாங்க. உலக வழக்கில கருவம் வச்சுட்டு இருக்கிறான். கருவம் அந்த கருவம் சொல்ற செருக்கு அந்த கருவம் இல்லை, இது வேற. மனசுக்குள்ளேயே வச்சுக்கலாம் கோபத்தை. எப்ப சந்தர்ப்பம் அதான் எப்ப சந்தர்ப்பம் வருதோ அப்ப எப்ப சந்தர்ப்பம் வருதோ அப்பொழுது வெளிப்படுத்தாக உள்ளே மறைந்திருக்கின்ற கோபத்துக்கு தான் செத்தம். ஆனா செத்தம் பொருந்தான். அறிவு அர்த்தம் காட்டும்படி செல்வாக்கு
பொன்னார் மேனி கௌரி முன்னை பொன்மாளிகையை போர்ந்து உலகத்தில் முன்னாள் தெரிந்த பண்ணையுடன் அங்கிருந்து பொய்தல் ஒரு சொல் பிரயோகம் பண்ணார்ல, இங்க பண்ணைன்னு ஒரு சொல் பிரயோகம் பண்ணார். இதான் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு பழைய சொற்கள்ல எவ்வளவு பயிற்சி இருக்கு. அந்த சொற்கள்ல வழக்கு விழுந்து போன சொற்களையும் கூட எப்படியாவது வழக்குகளை கொண்டு நுழைக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம். அதனால இந்த பொய்தல் பண்ணை இதெல்லாம் தொல்காப்பிய காலத்தோட போயிட்டு இருங்க. பண்ணை என்று விளையாட்டு மகளிர் கூட்டத்துக்கு தொல்காப்பியத்தில் பயன்படுத்த, பொய்தல் என்று சங்ககாலத்தில் சொல்லி சங்க இலக்கியத்தில் பயன்படுத்த, விளையாட்டு மகளிர் கூடி விளையாடு என்ற விளையாட்டு அப்படின்னு இந்த சொல்லையெல்லாம் தன்னுடைய காப்பியத்தில் கொண்டு வந்து ஒரு பயன்படுத்துகிறாருன்னு சொன்னா ரெண்டு நோக்கம் இருக்கணும். அந்த சொற்களுக்கு வேண்டும் இடம்பெறும் நடம்படும் காப்பியத்தில் இடம்பெறும். அதை பொறுக்கணும்னு சொன்னா அதுலதான் இதுக்கு பயிற்சி இருக்கும். அப்ப இந்த பகுதி வந்து கச்சியப்ப முனிவருடைய பழைய காலத்து இலக்கண இலக்கிய புலமையின் சிறப்பையும் அந்த வழக்கத்தை மீண்டும் கொண்டு வந்து இந்த மாதிரி சில குணம் ரொம்ப அரிதா சில புலவர்கள்லாம் இருக்குங்க. சமீப காலத்தில் இருந்த புலவர்கள் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு இந்த மாதிரி குணம், புலவர்ஜாதின மகாத்மன் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இருக்கிறாரு, அவருக்கு இந்த மாதிரி குணம் இல்லை. அவர் செட்டியார் பிள்ளைக்கு மேல அந்த மாதிரி சில சொற்களை உள்ள நடத்திருக்கார். அழகு அப்படின்னு ஒரு சொல் தொழிலாளர்கள் தான் இருக்குது, சங்கேரிகள் கூட கிடையாது. அழகு என்று சொன்னா பிணம், அழகு என்ற சொல்லு பிணம் என்ற சொல்ல பயன்படுத்த பிரயோகம் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது. வெள்ளென்று அழத்திற்கு உயிரழு திருமுறையுடைய பெருமையை சொல்றார். தமிழுடைய பெருமையை சொல்லும் பொழுது திருமுறையின் பெருமை சொல்றார். திருமுறையெல்லாம் என்ன பண்ணு கேட்டா எலும்புக்கு உயிர் கொடுத்து பிணத்துக்கு உயிர் கொடுத்து. இப்போ எலும்புக்கு உயிர் கொடுத்தது என்னன்னு தெரியும், பிணத்துக்கு உயிர் கொடுத்தது அப்போ அப்புறம் நம்ம இந்த விஞ்ஞான வரலாற்றிலே அந்த திருமணங்கள் நிகழ்ச்சி இருக்கு. அப்போ தமிழ் என்ன பண்ணுறா எலும்புக்கும் உயிர் கொடுக்கும் கணக்குக்கும் உயிர் கொடுக்கும். அதை பார்க்கறது வெள்ளென்று அழகிற்கு உயிர் அழம்னு ஒரு சொல்லு. அது தொழிலாளிகளாக இருக்குது, சங்கீதங்களும் கிடையாது. அந்த சொல்லு கொண்டு வந்து இலக்கிட்டு விடுவோம். இந்த மாதிரி சில புறமை சில பேருக்கு தான் இருக்கும். அது நான் சமீப காலத்தில் நான் ஒரு இடம் தான் சொன்னேன், இதை பார்த்து தான் 2-3 இடம். அதுபோல கொய்தல் பண்ணை இது மாதிரி சொற்களை தன்னுடைய நூலில் பயன்படுத்தும். அடுத்து இப்படி உமையம்மை தவம் செய்து கொண்டிருக்கிற பொழுது 43வது பாட்டு பாருங்க. சிவபெருமான் உமையம்மையில் வந்தார், தன்னுடைய இளவராக அழைத்து சொல்லிவிட்டார். நீர்விடம் மேயினன் நேரிழையோடும் பால்விடை ஊர்ந்து படர்ந்தான் வெள்ளி மார்வரை ஏகினன் மற்றவள் பாங்கர் வேல்வெளி மாதம் நிறைந்தது கண்டார். அவன் அழைச்சு போறத பட்டத்து கோழிகள் பார்த்தாங்க. அதை போய் தட்சணத்துல சொன்னாங்க. 46ஆம் பாட்டு பாருங்க. தட்சனுக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் அதிகமாக இருக்கு. இந்த கோபம் எப்படி படிப்படியா வளர்க்குங்கிறத சொன்னதுல 46ஆம் பாட்டில் சொல்றார். பாங்கியர் என்ன படங்கன கேளா தீங்கனல் நீமிசை தீயதோ தூணை ஆங்கு பெய்த சும்மாவே எடுத்துட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் நெய்ய ஊற்றினா எப்படி இருக்கும். அதை போல ஆனா சத்தம் போய் உள்ள போய் இருந்ததுல இவங்க போய் இந்த சொன்ன உடனே அது வெளியே தெரியாது. அதை சொல்றாரு. தீங்கனல் நீமிசை தீயதோ தூயினை ஆங்கு பெய்தல்ன அளப்பில செத்தம் தாங்கி, அந்த செத்தங்களை சொல்ல இங்கேயும் கொண்டு வர பாருங்க. அளப்பில செத்தம் தாங்கி உயிர்ப்பது தக்கன் இருந்தார். சொல்லிட்டு வரவங்கெல்லாம் அவன் சிவபெருமான் அப்படி செய்யலாமா, இது நியாயமா அப்படி கேட்டு இருக்கான். அதை சொல்ற 51வது பாட்டு. ஈண்டு போவதுனா யாவர் செய்யிருப்பான். கல்யாணம் பண்றது, சடங்கு நடந்து போய் விட்டு போடுறது, அப்புறம் தெரியாம கூட்டிட்டு போறது, இதெல்லாம் யார் செய்யும்? போடுவதை யாவர் செய்யிருப்பார். சங்கரனையும் இதுதான் செய்யலாமோ, அவன் சங்கரன். ஆனா அவன் செய்யலாமா? நங்கள் புறத்தை நவைக்கண் முடித்தான். இப்ப என்ன ஆயிட்டு பாருங்க அவனுக்கு சுத்தி எல்லாம். இப்ப இந்த பந்தத்துக்குள்ள வருது, இது புலப்பழி அல்லவா. இப்ப புலத்தின் மேல ஒரு பாசம். அப்போ பிரம்மப்பொருள் யாரு அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டவன், அழுத்தத்துறைக்கு ஒருவனுக்கு மட்டும் அந்த பிரம்மத்தன்மை எப்படி வந்ததுன்னு கேள்வி கேட்டவன், அவனுடைய வரம்பு வாங்கி அந்த வரத்தினையும் படி நிகழ்ந்து இவ்வளவு ஆன பிறகு அவன் கடைசியில் என்ன கீழே இறங்கிட்டான். நங்கள் புறத்திற்கு ஒரு பழி ஆயிடுச்சு.
தங்கள் புறத்தை நவைக்கண் உறுத்தான் அங்கது நன்றி. இதான் உச்சநிலை. என் ஆணையும் நீத்தான். இப்ப இது என்ன நினைச்சுட்டா சிவபெருமான நினைக்கல, அழுத்தம் தொழில் செய்து உருத்திர கடவுளா நினைச்சுட்டான். எல்லா தேவர்களும் இவன் ஆணையோடு நடக்கிறார்கள் என்பது தெரிஞ்சு வச்சு இல்லையா? பிரம்மா இவன் சொல்றபடி கேட்கான், திருமால் இவன் சொல்றபடி கேட்கான், இவன் மோசிவானும் அவன் பயந்து வேலை செய்யறாங்க. அப்போ உத்தரவும் நான் சொல்றபடிதான் நடந்தாகணும். இங்கதான் அவனை தன்முனைப்பு இருக்கிறத உச்சநிலை போய் என் ஆணையம் நீத்தான். இப்படிதான் இந்த பாத்திரத்தை கொண்டு போறான். என் ஆணையம் நீத்தான். அந்த பாட்டு ஞாபகம் 53வது பாட்டு பாட்டு. இவன் இதுக்கு முன்ன கல்யாணமே பண்ணிட்டு இருக்க மாட்டான். இவனுக்கு ஆள் கொடுத்து இருக்க மாட்டான். அதனாலதான் இவனுக்கு கல்யாணம்னா என்னன்னு தெரியல, கல்யாணத்தை எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியல, கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாமனார் வீட்டில் எப்படி நடந்துக்கிறதுன்னு இவனுக்கு தெரியல. இந்த மாதிரி சிந்திக்கிறாங்க. அப்போ தட்சனுடைய சிந்தனைலாம் அப்ப என்ன ஆகிட்டு தெரியுமா? சாதாரண மனுஷனுடைய நிலைமைக்கு கீழே இறங்கி அந்த பாட்டங்கள்லாம் தெரியுவாங்க. 53வது பண்டு ஒரு பாவையை பறிந்து மண்டல்வாய் ஒன்றொடி செங்கையில் உதகம் மேவுற கொண்டிலன். கையில நீர்வாசம் தண்ணீர் அவன் கொள்ளல, கொண்டிருந்தா தானே அவனுக்கு தெரியும். கொள்ளும் நீரரை கண்டிலன். இதை போல யாராவது கல்யாணம் பண்ணிட்டவங்களுக்கும் அவனுக்கு தெரியாது. கொள்ளும் நீரரை கண்டிலன் என்பதும் காட்டினான். இப்ப இது தட்சன் சிவபெருமான திட்டினதாக அமையுது. ஆனா உண்மையிலே தான் சிவபெருமான இருக்கணும். சிவபெருமானுக்கு யாராவது ஒரு பெண்ணை பற்றி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அவனுடைய திருவருள் சக்தியை தான் நாம அம்பிகை அப்படின்னு சொல்றோம். திருவருள் சக்தி அவனை விட்டு பிரியாது இருக்கிறதுனால மனம் செய்து கொண்டு கூடியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றோம். உண்மையிலே திருமணம் நடந்ததும் இல்லை, இல்லை. இதான் சொரூப நிலை. தடத்த நிலையில நாம் இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கோம். அதனால இதெல்லாம் அவன் செய்ததில்லை. கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களே அவன் கண்டதில்லை. ஆகினால அவன் நடந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறான். எல்விவை பற்பல இசைத்து செய்நலன் கொண்டிடு சிறு விதி. இப்பதான் கச்சியப்ப சிவாச்சாரியார் தன்னுடைய தீர்ப்பு எழுதுறார். இதுவரையிலும் அந்த பாத்திரத்தை பேசிக் கொண்டு வந்தார். இங்க என்ன பண்றாரு? இவன் செய்நன்றி கொன்றவன், செய்நலம் கொண்டிடும் சிறு விதி. என்ன செய்நன்றி கொன்றவன்? சிவபெருமானத்துல வரம்பெற்றவா இவனுக்கு தேவனிடத்துல ஆணை செலுத்துகின்ற ஒரு அதிகாரம் எனக்கு எப்படி வந்தது? சிவபெருமான் கொடுத்த வரம். கடைசியில் என்ன நினைக்கிறான்? சிவபெருமான் என்னுடைய ஆணையை நீ கடந்து விட்டாங்க, அவன் மேலே போகிறான். அப்போ செய்நன்றி கொண்டவனாக ஆனா சிறு விதி அப்படின்னு அவனுக்கு பேர். விதினா பிரம்மாவுக்கு பேர். சிறு விதினா பிரம்மா முன்னே இருக்கலாம். அவருக்கு மகனாக பிறந்து இவனும் தவம் செய்து இவனும் படைத்த பொருள் ஆற்றல் பெற்றவனாகினாலே இவனுக்கு சிறு விதி அப்படின்னு. சிறுவிதி குருவி தன்கொடை குருவிய சுரகமை தொல்லை தத்தமோ சென்றிட ஏதேனும் சேர்த்து வைக்கினான். கழுவுகள் நெஞ்சமோடு வந்து பாருங்க. கழுவுகள் ஆமா. கயவன் அன்று தொட்டு இறைவனை நினைக்கிறன். இப்ப பகை நல்லாவே வளர்ந்து போச்சு. அன்று தொட்டு இறைவனை நினைக்கிறன். அது மட்டும் இல்ல, எள்ளும் நீர்மை இகழ்ந்து பேச ஆரம்பிச்சான். எப்ப பார்த்தாலும் சிவபெருமான பழிச்சு பேசிட்டே இருப்பான். குருகளும் சிலவர்களும் இயங்கி இச்சையில் அணிதரும் அயன்முதல் அமரட்டு இருப்பார். இந்த நிலையை பிரம்மா விஷ்ணு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. இப்ப அவங்களுக்கு தான் தர்ம சங்கடம். தட்சனை மதிக்கிறதா சிவபெருமானை மதிக்கிறதா? தட்சன் சிவபெருமானை பழித்து பேசுறான், சிவபெருமானை மதிக்கிறது இல்லை. அவனுடைய ஆணையம் கீழே நாம இருக்கிறோம். நாம சிவபெருமானை மதிக்க ஆரம்பிச்சா தட்சன் கோபப்படுவான், நமக்கு இருக்கிற நிலைமையெல்லாம் மாற்றி விட்டுடுவானே, என்ன பண்றது அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள வருத்தப்பட்டாங்க.